ஹலோ மக்களே, ரொம்ப நாளாக பருவதமலை போகணும்னு பார்த்தது. பட் ஆனால் முடியல. ஸோ டக்குன்னு 1 ஹவர்லேயே கிளம்பியாச்சு. கொஞ்சம் ட்ரெயினில் காட்பாடி போயிட்டு காட்பாடிலேருந்து போலூர் போயாச்சு. ஸோ அங்கேருந்து பருவதமலை பஸ்ஸில் போயிட்டு வெளியே இருந்து எல்லா சாமிக்கும் ஒரு கும்பிட போட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே போயாச்சு. நம்ம நைட் 12 o'clock கிளம்பணும். பட் ஆனால் காலைல ஒரு 4:30க்கு அந்த மாதிரியே வந்தாச்சு எல்லோரும். ஸோ இங்கே வந்து பார்த்தா வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மேலே லைன்லேயே நிற்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்கிங். ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலேருந்து கவர் வரைக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். சரி, இதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹனுமான் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஹனுமான் தான் இருப்பார். அவருக்கு ஒரு கும்பிடியும் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்பி நடந்து போயிட்டே இருக்கும். பக்கத்துலேயே இருக்குன்னு பார்த்தா போகிறோம் போயிட்டே இருக்கும். நம்ம வெளியிலேருந்தே கிட்டத்தட்ட 1/4 கிலோமீட்டர் வரைக்கும், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர்லேயே சொல்லலாம். 1/2 கிலோமீட்டருக்கு வாக்கபிள்லேயே இருக்கலாம். சரி, பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக நடந்து போகிற மாதிரி இருந்தது. அதுவும் காலையிலே போனதுனால எங்கள் கிளைமேட்டும் நல்லா இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அங்கே இருக்க பீஸ்ஃபுல் மைண்டே தனி தான். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. மேலே எப்படி ஏற போகிறோன்னு தான் தெரியல. வாங்க போயிட்டே பார்க்கலாம். அந்த உச்சிக்கு போகணும். கொஞ்சம் தூரம் நடந்தே வந்ததுக்கப்புறம் நம்ம கோயில் இருந்தது. ஸோ அங்கேயே அன்னதானமும் போடுவாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாகவும் நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம், டொனேஷனும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது கரெக்டாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1250 படிக்கட்டு. ஸோ இதை ஏறுறதுக்கு மேக்ஸிமம் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஏறிட்டோம் தான் சொல்லணும். 1/2 மணி நேரத்தில் ஏறிட்டோம். பட் இது என்ன கணக்குனா 1/2 மணி நேரம்னு இல்லை, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் ஏறிட்டோம். இது பெருசு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தான் பார்க்கணும். இப்போ பருவதமலையில் கம்பி தானடா, கம்பி மலையில் இருக்கும். பின்னாடி மலை மேலே இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா பின்னாடி ஒன்றுமே தெரியல. மெஸ்ட்டு அதிகமாக இருக்குல்ல மச்சி? எப்படி இருக்குது மெஸ்ட்டு? அவங்களுக்கு காட்டு, அவங்களுக்கு தானே காட்டிடும். ஏதாவது தெரியுதானே அவங்களே? குரங்கு பயலே. சுற்றியும் காட்டுறேன். கொஞ்சம் பனி இப்போ கம்மியாக இருக்குது, மேலே போனால் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கடப்பாறை பாதைக்கு வந்தால் எல்லாம் ஒருத்தராக ஏறிட்டு தான், குரங்குங்களும் ஜாஸ்தியாக இருந்தது. பட் எனக்கு என்ன பிடிக்கலாம், இங்கே ஒருத்தராக ஏற வேண்டிய இடத்துல 4-5 பேர் ஏஞ்சி 2-3 கம்பியை வேறு கழட்டி விட்டானுங்க. எப்பா இவனுக்கு தொல்லை தாங்கலடா. இங்கே ஏதாவது செக்யூரிட்டி ஏதாவது போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ எல்லோரும் ஒருத்தராக ஏறினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு ஸோ மேலே ஏறும் போது மேலே காட்டுறேன், சுற்றி மலைங்க இருக்குது. பட் ஆனால் நமக்கு சுத்தமாக தெரியல. இன்னொன்று அட்வென்ச்சரும் நல்லா தான் இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது என்னடா அட்வென்ச்சர், ரெகுலராக போகிறவங்களுக்கு. பட் புதுசாக போகிறவங்களுக்கு செம்ம மாஸாக இருப்பீங்க. அப்புறம் மேலே உச்சிக்கு போனதுக்கப்புறம் சூறாவளி காற்று மாதிரி அடிச்சது, அந்த பனி காற்று. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப வேறு லெவல். நீங்கள் பருவதமலை வந்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி ஒரு சொல்லுங்கண்டா, மரண பயம் பாட்டுச்சு, மரண பயம். முடிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க, இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னும் முடியல. ஸோ இன்னும் உச்சிக்கு போனால் தான் நமக்கு முடிவே வரும். போயிட்டே இருக்கும். ஆனால் அங்கே கடைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஏதாவது இந்த லெமன் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகிறது கரெக்டாக இருக்குது. லெமன் சோடா குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தாலே அவ்வளோதான், மறைஞ்சிட்றான் அவனே. அப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறது சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் எல்லா இடத்துக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உச்சிக்கு போயிட்டு எடுத்துட்டோம். பட் என்ன ஒன்றுனா, எடுத்த ஃபுட்டேஜ் வந்து மேலே எடுத்த ஃபுட்டேஜ் என் கையில் இப்போ இல்லை. அது ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறப்ப என்ன ஒரு விஷயம்னா, மேலே ஏறுறப்போ 10 அடி எப்படி தெரியுதோ, கீழே இறங்குறப்போ அதே 10 அடி தான். ஸோ என்ன ஒன்றுனா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போகணும். ஸோ இதில் ஏணியில் இறங்குற மாதிரி தான் இருக்குது. கடப்பாறையை விட இந்த ஏணியில் இறங்குறது நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டேன். சித்தர் தியானம் பண்ண இடம் கரெக்டாக 750வது படிக்கட்டு. அதில் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா இவர்கிட்ட போகலாம். அதுக்கு சும்மா ஒரு ஏரோ மாதிரியே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்காம போகாதீங்க. ஓகே கைஸ், பாய்.